சூர்யா ஆஃபீஸ்லேருந்து யோசிக்கிறாரு. ஏன் மகா ஒரு மாதிரி இருக்கா? என்னன்னே தெரியலையே. சரி வெளியே கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஃபோன் பண்ணுறாரு. மகா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் ஈவினிங் சீக்கிரமாக வரேன். நான் வந்துட்டு உன்னை ரெஸ்டாரண்ட்டை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரிங்க சரிங்க. நீங்கள் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதை கரெக்டாக சித்ராதேவி கேட்டாங்க. கேட்டுட்டு யோசிக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி. நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் எல்லாருமே வெளியே சாப்பிட போகிறோம். சூர்யா தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. கோடீஸ்வரி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. சூர்யா வராரு. வந்தோடனே சுற்றி பார்க்குறாரு. என்ன எங்கேயாவது வெளியே போகிறீங்களா? நான் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. இல்லைப்பா, நீ தான் சாப்பிட வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அப்படியா, சரி சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நல்லா பண்ண பார்த்தியா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாதேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காரில் முன்னாடி மகா சூர்யா 2 பேருமே உட்காந்துட்டு வராங்க. அப்போ மகா ஏதோ பேசிக்கிட்டு அப்படி சிரிக்கும் போது லிப்ஸ்டிக் அந்த ஷர்ட்டில் பட்டுடுச்சு. அப்படியே வராரு. வந்தோடனே அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே கேக்லாம் வெட்டுறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சூர்யா 2 பேருமே கேக் வெட்டுறாங்க. கேக் ஊட்டுறாரு. அதை பார்த்தோன்னே அப்படியே கோவமாக வருது ராஜலக்ஷ்மிக்கு. எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அப்போ கோடீஸ்வரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை மகாவை எப்படி பார்த்துக்கிறாரு, அப்பா தாங்குன்னு தாங்குறாரு. சூப்பர், நல்ல மாப்பிள்ளை தான் இவர். நாம தான் இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குற ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே கௌதமை பார்த்து முறைக்கிறாங்க. எங்கேயாச்சும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ரொமான்ஸ் பண்ணுறீங்களா? என்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஏதாவது வெளியே கூட்டிகிட்டு போனாலும் என்னை கடத்திட்டு போகிறாங்க. ஏதாவது ஒன்று நடந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிற? விடு, அதெல்லாம் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்காது. அமைதியாக இரு, எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. பயங்கர கோவமாக ஐஸ்வர்யா அப்படியே கௌதமும் முறைக்கிறாங்க. ஐயோ கடவுளை, இவகிட்ட வேற மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கௌதம் பார்க்குறாரு. பயங்கர கோவமாக இருக்காங்க.